செங்கோட்டையனிடம் தாவேக சார்பாக மேற்கு மண்டலத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோல மேற்கு மண்டலத்தில் உள்ள 4 மாவட்டங்களின் தாவேக நிர்வாகிகளின் பட்டியல் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த 4 மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 4 மாவட்டங்களிலும் தேர்தல் பணிகளுக்கான பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கூறுகின்றனர். அதாவது 29 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்யும் பொறுப்பை செங்கோட்டையன் வசம் விஜய் கொடுத்துவிட்டார். அதற்கேற்ப மேற்கு மண்டலத்தில் தாவேகவை வளர்ப்பதற்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் செங்கோட்டையன் உறுதி கொடுத்துள்ளார். அதேபோல் ஜனவரி மாதத்திற்குள் மேற்கு மாவட்டங்களில் அதிருப்தியில் உள்ள அதிமுக நிர்வாகிகளை தாவேகவில் இணைப்பது தன்னுடைய பொறுப்பு என்றும், மாவட்ட செயலாளர்கள் என்ன பிரச்சனை என்றாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக, அதிமுக கட்சிகளுடன் தொடர்பில் உள்ள நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர். தாவேகவில் பணம் வாங்கிவிட்டு பதவி கொடுத்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கூட்டணி அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் சிலர் மற்ற கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்திருப்பதாக சில புள்ளி விவரங்களை வைத்தும் அவர்களுக்கும் வார்னிங் கொடுக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது.